ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து இதே மெத்தடில் தான் செய்வீங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பொரியலுக்கு நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதில் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தென் ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. உங்களுக்கு ரொம்பவே கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 2 மினிட்ஸ் நீங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா தான் இது நல்லா பொரியலுக்குள்ளே அப்சர்வ் ஆகி ரொம்பவே டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை கிடைக்கும். நீங்கள் வீட்டில் பொட்டேட்டோ ஃப்ரை ட்ரை பண்ணி அது கிறிஸ்பியாகவே வரலன்னு நினச்சிருக்கீங்களா? மேபி ஒரு சில ரீசன்ஸ்னால அந்த பொட்டேட்டோ ஃப்ரை கிறிஸ்பியாக வராமல் இருந்திருக்கலாம். அதில் முக்கியமான ரீசன் நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போது அதில் தண்ணி ஆட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ரீசன் மூடி போடாமல் குக் பண்ணணும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வரும். ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு 3/4 குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாகவோ கம்மியாகவோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூளோட ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு உருளைக்கிழங்கோட அந்த உதிரி பீசஸ்லாம் நல்லா சுருண்டு நல்ல ஒரு மசாலா கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றத விட அந்த சைடில் இருக்கிற அந்த குட்டி குட்டி மசாலா சாப்பிட்றது இன்னும் டேஸ்டியாக ரொம்பவே பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இப்படி பிடிக்கும்னு சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இதை சாம்பார் சாதம், தயிர் சாதம் கூடலாம் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப்.